சீமான் வாக்குக்கான அரசியலே செய்யலை. தேர்தல் அரசியலில் ஒரு கட்சி வச்சுக்கிட்டு அவர் செய்கிற அரசியலை பார்த்தா இயக்கங்கள் செய்கிற அரசியல் போல இருக்குது. இந்த மாதிரி அரசியல்லாம் செஞ்சால் வாக்கு விழுமா அப்படின்னலாம் பல பேர் பேசுகிறத பார்க்க முடியுது. அந்த மாதிரி பேசுகிறவங்க பார்க்கும்போது சிலருக்கு சில குழப்பங்கள் ஏற்படலாம். உண்மையிலே அண்ணன் சீமான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? இது வாக்குக்கான அரசியலா இல்லை வாழ்க்கைக்கான அரசியலா? இந்த அரசியல் உண்மையிலேயே மக்களை திரும்பி பார்க்க வைக்குதா? இது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துதா? இதனால் வாக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் இது வரைக்கும் யாருமே பயணிக்காத ஒரு புதிய பாதையில் பயணிச்சிட்ருக்காரு. குறிப்பாக தேர்தல் அரசியலில் இது வரைக்கும் அவரே கூட முன்பு 15 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரு புதிய பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பாதை என்ன? இந்த பாதை எதை நோக்கி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம். வாங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நான் கேட்டுக்கொண்டது போல் சிலர் போன காணொலியிலும் கேட்டுக்கிட்டு அதனால் நிறைய பேர் ஏற்பளிச்சிருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. அப்படி பண்ணாதவங்க இன்னும் நிறைய பேர் பண்ணாமல் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அப்படி பண்ணாதவங்க இந்த காணொலியை பார்க்கும்போது ஏற்பளிச்சிருங்க. ஏற்பளிச்சிங்கன்னா அடுத்தடுத்த காணொலிகளை உங்களுக்கு கட்டாயம் எளிதாக கொண்டு வந்து சேர்க்கும். நீங்களும் பார்க்கலாம். வழக்கம் போல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விருப்பம் தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்களில் தெரிவிங்க. உங்களுடைய உறவுகள் நண்பர்களுக்கு இந்த காணொலிகளை பிடித்திருந்தால் பகிருங்கள். செய்திக்குள்ளே போயிடுவோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் அண்ணன் சீமான் ஏதோ தனித்த ஒரு பாதையில் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. இது வாக்கு அரசியலுக்கு ஒவ்வாது, வாக்குகளை கொண்டு சேர்க்காது இப்படின்னு பல பேர் இந்த புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க பேசுகிறவங்களோட கருத்துக்களை தொடர்ச்சியாக நம்மளும் கொஞ்சம் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஆழம் இல்லாமல் இருக்குது. இது ஏன் செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலே இல்லாமல் மேம்போக்கா அதை பற்றின ஒரு புரிதலோட பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி நம்ம ஆழமாக பார்க்கும்போது குறிப்பாக அவங்க கடந்த ஒரு 6-7 மாதங்களாக அண்ணன் சீமானோட செயல்பாடுகள், அவர் முன்னெடுக்கிற சில செய்திகள், முன்னெடுப்புகள் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு முத்திரை குத்துற வேலையையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. அதில் முக்கியமாக என்னென்னா, அண்ணன் சீமான் இந்த ஆடு மாடுகளின் மாநாடு போட்டார். அதுலேருந்து தான் தொடங்குச்சு. அதை போட்ட உடனே பார்த்தீங்களா, இது கோணார்கள் வாக்கை தன்வயப்படுத்துறதுக்காக போடுறார் அப்படின்னாங்க. அதே வாய்கள் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, அவர் என்னங்க ஆடு மாடெல்லாம் கூட்டி வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு, அது எப்படிங்க வாக்கா மாறும்? அப்படி ஆடு மாடை போட்டால் ஆடு மாடுக்கு வாக்கு இருந்தால் தாங்க அது வாக்கா மாறும். அப்போ ஆடு மாடு காடை கோழி இதுக்கெல்லாம் வாக்கு இருந்தால் தான் அது வாக்கா மாறும். அதனால் அதுக்கு இல்லாதனால இது எப்படியும் வாக்குகளை கொண்டு சேர்க்காது, இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இதே வாய்கள் தான், ஒரே வாய் இந்த ரெண்டு மாதிரியும் பேசுது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஆடு மாடு ஏதோ கோணார்களுக்கு மட்டும் சொந்தம் அப்படின்னு கிடையாது. வரலாற்றில் முன்னாடி அவங்க ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க, மாடு மேய்ச்சிருக்கிறாங்கன்னு இருக்கலாமே தவிர, ஆடு மாடு நெல்களிலும் ஏதோ கோணார்கள் மட்டும் மேய்ச்சது போல இல்லை வளர்த்தது போல பேசுறதுங்கிறது உண்மையிலேயே அறிவிலித்தனம் தான். நீங்கள் தமிழ்நாடு, இந்தியா முழுக்கவும் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான மாடை வளர்ப்பாங்க. அதுதான் முக்கியமாக அங்கே இருக்கும். அப்போ அந்த மாடுகளை அந்த பகுதியில் வாழ்கிற எல்லாரும் தான் வளர்த்தாங்க. எல்லாரும் பால் குடித்தாங்க, எல்லாரும் பால் சார்ந்த பொருட்களை பயன்படுத்துகிறாங்க. அப்போ எல்லாரும் மாடை வளர்த்து தான் அதிலிருந்து எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இது ரொம்ப எளிமையாக நீங்கள் தமிழ்நாட்டை பற்றினா கொஞ்சோண்டு புரிதல் இருந்தால் கூட புரிஞ்சிடும். அதை கோணார்கள் வாக்குக்காக செஞ்சாருன்னு சொல்கிறது. இன்னொரு பக்கம் இது ஆடு மாடை வச்சு மாநாடு நடத்துகிறாரு, அது எப்படி வாக்கா மாறும் அப்படின்னு கேட்குறது. உங்களோட பிரச்சனை என்ன? இவர் ஆடு மாடு மாநாடு நடத்தினதா அல்லது நடத்தினது சீமான்றதா? அதுதான் அங்கே பிரச்சனை. இப்போ நான் இது எதுக்கு இந்த எடுத்துக்காட்டை சொல்லி சொன்னேன்னா, அதுலேருந்து தான் இந்த பரப்புரையை தொடங்குறாங்க. அதுக்கு பிறகு கல் இறக்கும் போராட்டம், கல் மாநாடுன்னே அண்ணன் சீமான் போட்டாங்க. இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டே இவர் ஒவ்வொரு சாதிக்காக இதை செய்கிறாரு. உண்மையிலே நீங்கள் கல் இறக்கிறது கூட சரி, பனைமரம் சார்ந்த பனை சார்ந்த அந்த வேளாண்மையோ அல்லது அந்த பணிகளையோ அதிகமாக நாடார்கள் ஒரு காலத்தில் செய்தார்கள் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பனைமரம் இருக்குது, அதில் ஏறி கல் இறக்குறவங்க வெறும் நாடாரா அப்படின்னா கிடையாது. எதுவும் நீங்கள் சரி, அதுவும் சொல்கிறேன், வரலாற்றில் முன்னாடி போயிட்டு நீங்கள் பார்த்தா இருக்கலாம், அது வாய்ப்பு இருக்குது. நான் அதை கூட முழுசாக தெரியாதுங்கிறதுனால அது இல்லைன்னு என்னால் மறுக்க முடியல. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நான் சொல்கிறது கடந்த 20-25 ஆண்டுகளில் நான் கேட்டு தெரிந்து கொண்டு பயணித்த வரைக்கும்
எல்லா சாதிக்காரங்களும் பனைமரம் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா பனைமரம் வெறும் நாடார்கள் வச்சுருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா சாதிக்காரங்களும் வச்சுருக்கிறாங்க. வச்சிருக்கிறவங்க அதை பயன்படுத்துகிற நோக்கில் கல் இறக்குறாங்க. இங்கே தடை இருந்தாலும் இறக்குறாங்க. நிறைய இடங்கள்ல இறக்குறத நம்மளால் பார்க்க முடியுது, கேள்விப்பட முடியுது. அதுவும் பல்வேறு சாதிகள், நான் பார்த்த வரைக்கும் வன்னியர்கள் அதை இறக்குறத பார்த்துருக்குறேன். கொங்கு பகுதியில் கவுண்டர்கள், முதலியார்கள்னு மற்றவங்க, இவங்க பிற மொழியாளர்கள் கூட இறக்குறத கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி பல்வேறு பகுதிகளில் பல்வேறு மக்கள் இதை பயன்படுத்துறத நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே குறிப்பாக வட தமிழகத்தில் பறையர்களும் பனைமரம் ஏறி கல் இறக்குறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இது இவங்க தான் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லாரும் செய்கிறது போல தான் இந்த தொழில் இன்னைக்கு மாறி இருக்கு. இதை வச்சுக்கிட்டு ஒரு முத்திரை குத்தி இந்த வாக்குக்காக செய்கிறாரு அப்படின்னாங்க. இன்னொரு பக்கம் அவர் செய்கிறது எதுவுமே வாக்கை கொண்டு வராது அப்படின்னு முத்திரை குத்துறாங்க. அது ஏன் அப்படின்னா, அண்ணன் சீமான் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு புதிய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். குறிப்பாக அண்ணன் சீமானே அடிக்கடி சொல்லுவார்ல, பாதையை தேடாதே உருவாக்கு அப்படின்னு சொல்கிற அந்த பழமொழியாக இருக்கட்டும், அல்லது நீ ஒரு பாதையில் போகிறாயா, அது ஏற்கனவே யாரோ போன பாதையா, திரும்பி வந்து விடு, அது நீ போக வேண்டிய பாதை இல்லை, இன்னொரு பாதையை நீ உருவாக்கிட்டு போ அப்படின்னு ஹிட்லர் சொன்னார். இந்த மேற்கோள் தான். உடனே பார்த்தீங்களா ஹிட்லரை மேற்கோள் காட்டுறாரு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அது மேற்கோளை தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர அதை சொன்னவங்கள அப்படியே எடுத்துக்கிறது இல்லை. யார்கிட்ட இருந்து வேணா நல்ல கருத்து இருந்தால் எடுத்துக்கலாங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அப்போ இந்த மாதிரி கருத்துக்களை சொன்ன அண்ணன் சீமான் அந்த மாதிரி புதிதாக ஒரு பாதையை போட்டு தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், தமிழ் தேசிய அரசியல் அண்ணன் சீமான் வருகைக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்த பிறகு தமிழ் தேசிய அரசியலை புதிய பாய்ச்சலோடு, இளைய ரத்தத்தோடு, அது வேற ஒரு பக்கத்தில் பெரிய அளவுக்கு ஒரு புலிப்பாய்ச்சலாக பாய வச்சார். அப்போ அதுதான் அதை அந்த காலகட்டத்தில் புரிதல் இல்லாதவங்க இதெல்லாம் எப்படிப்பா வெல்லும் அப்படின்னு அன்னைக்கு கேட்டாங்க. அதே தான் இன்னைக்கு அவர் செய்கிற முன்னெடுப்புகளை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த புரிதல் கிடையாது. இதை ஒன்று சாதின்னு சுருக்கி பார்க்கறது, அல்லது இதெல்லாம் வச்சுக்கிட்டு வெல்ல முடியாதுன்னு இன்னொரு பக்கம் சுருக்கிப்பா. இது பெரும்பாலும் ஒன்று ஒரு குரூர மனப்பான்மை, இன்னொன்று ஒரு தாழ்வு மனப்பான்மை. இதில் இந்த மாதிரிலாம் பேசினா ஜெயிக்க முடியுமா? இந்த மாதிரி பேசுறதுனா சுற்றுச்சூழலுக்கு பூவுலகின் நண்பர்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சால் பரவாயில்ல, அவங்க வேலையே அதான், அதை மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு பேசுறது. அவங்க வேலையே அதான்னு சிலர்கிட்ட விட்டதுனால தான் இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் சிக்கல்களாகவே இருக்குது. பூவுலகின் நண்பர்கள் சில முன்னெடுப்புகளை செய்வாங்க, அதை தீர்வு காண்ற வரைக்கும் செய்வாங்களேன்னா செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அரசியல் சார்பு தன்மைகள் உண்டு, அரசியல் கட்சிகளிடம் சமரசமாகும் தன்மை உண்டு. அதனால் அவங்க முன்னெடுத்த போராட்டங்கள் வெல்றதுக்கு முன்னாடியே அவங்களோட சமரச போக்குனால அதை அப்படியே விட்டுட்டு அந்த கட்சிகளோட இயங்க தொடங்கிடுவாங்க. இதை நம்ம வரலாறு நெடுகிலும் இந்த மாதிரி சிக்கல்களுக்கு என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ அண்ணன் சீமான் ஒரு புதிய பாதையை உருவாக்குறார். நீங்கள் குறிப்பாக இந்த ஆடு மாடுகள் மாநாடு பற்றி பேசினதுனால சொல்கிறேன். அதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் மாநாடு நடத்தினார், அதுக்கு பிறகு மரங்களின் மாநாடு நடத்தினார், அப்புறம் மலைகளின் மாநாடு நடத்தினார், அடுத்து தண்ணீருக்கு ஒரு மாநாடு நடத்த போகிறார், அடுத்து கடல் அம்மா மாநாடுன்னு கடல் சார்ந்து. இப்போ இதெல்லாம் எதுக்கு செய்கிறாரு? ஆடு மாடுன்றது வெறும் அது ஒரு கால்நடை அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதை வச்சு நம்மளோட வாழ்வியலில் எவ்வளவு பயன்கள் இருக்குது, இந்த பூமிக்கே எவ்வளவு பயன்கள் இருக்குது ஆடு மாடு இருக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் அவ்வளவு ஆழமாக விரிவாக அந்த ஆடு மாடுகளின் மாநாட்டு பேச்சில் பேசியிருப்பார். பேசாதவங்க அருள் கூர்ந்து நாம் தமிழர் கட்சி வலையொலி யூடியூப் சேனல்லையே போனீங்கன்னா அண்ணன் சீமான் பேசின பேச்சு இருக்கும். மரங்களின் மாநாடு சீமான் உரை அப்படின்னு போட்டிங்கன்னா கட்டாயம் காட்டும். அதை எடுத்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்து மரங்களின் மாநாடு. மரம் இல்லாமல் மனிதர்கள் இல்லை, நமக்கு காற்றுக்கு 4500 கோடி ஒதுக்கணும்னு ஒன்றிய அரசு சொல்லும் போது 4500 காற்றுக்கு எப்படா ஒதுக்குவீங்கன்னு கேட்குற அளவுக்கு புரிதல் கூட நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் அன்றைக்கி இருந்துச்சு. ஒரே ஒரு சான்று இந்த கேள்வியை கேட்டாங்கன்னு திமுகவோ அதிமுகவோ அல்லது இங்கே அவங்க கூட இருந்து ஆண்ட கட்சிகள் யாராவது கேட்டாங்கன்னு நீங்கள் காமிங்க, நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம். அந்த புரிதலே அவங்களுக்கெல்லாம் கிடையாது. அதனால தான் மரங்களின் தேவையை உணர்ந்து அதை பற்றி பேசுறதுக்காக மரங்களின் மாநாடு அண்ணன் சீமான் போட்டாங்க. நீங்கள் அந்த பேச்சையும் எடுத்து பாருங்கள். மரங்களை பற்றி ஒரு ஆய்வு பேச்சு தான் அதெல்லாம். அதே மாதிரி தான் மலைகளின் மாநாடு. மலை வளம் காப்போம், மண் வளம் மீட்போம்னு அண்ணன் சீமான் அதை முன்னெடுத்தார். அது என்னன்னா, மழை இல்லாமல் மண் வளம் நமக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் அது உணர்த்துது.
அப்போ மலை எவ்வளோ தேவை நமக்கு, மலையெல்லாம் வெட்டி குவாரியாக்கி அதை கொண்டு போய் பிற மாநிலங்களில் கட்டடம் கட்டுறதுக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம மாநிலம் என்ன ஆகும், அந்த புரிதல் நமக்கு வேணுமா இல்லையா? நமக்கு இங்கே நிறைய அருவிகள் முன்னாடி இருந்துச்சு. குறிப்பாக நீங்கள் ஏற்காடு பகுதி, இந்த கிழக்கு தொடர்ச்சி, மேற்கு தொடர்ச்சியில் இன்றைக்கும் நிறைய அருவிகள் இருக்குது, பெரிய அருவிகளை. ஆனால் கிழக்கு தொடர்ச்சியில் முன்னாடி இருந்த அருவிகளும் இன்றைக்கி பட்டு போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மலைகள், ஏற்காடு போன்ற கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு இல்லையா, மலை தொடர்ச்சியில், அதில் இருக்கிற மலைகளில் மேலே வெட்டி எடுத்தாங்க. வெட்டி எடுக்கும்போது மேலே பாக்சைட்னு ஒரு மினரல் இருக்குது, அது தேவைன்னு தான் அதை வெட்டி எடுக்கிறாங்க. அந்த பாக்சைட் எடுத்து விற்றுட்டாங்க. இதெல்லாம் நடந்தது 25, 30, 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து தொடங்கி தொடர்ச்சியாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. விற்றதுனால அது இல்லாமல் அந்த ஒரு பஞ்சுத்தன்மை, இந்த தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் அதை வெளியே விடுறதுங்கிற தன்மையை அந்த மலைகள் இழந்துருச்சு. இழந்ததுனால அங்கே இருக்கிற அருவிகள் போயிருச்சு. அருவி இல்லை, அங்கே தண்ணி இல்லை, தண்ணினால வர அருவி இல்லை, அருவி இல்லாதனால இங்கே ஆறு இல்லை, ஆறு இல்லாதனால நீர் இல்லை. அப்போ இதை எத்தனை தடவை அண்ணன் சீமான் விளக்கியிருக்கிறார். அப்போ இதைத்தான் விளக்குறாரு. இதை நமக்கு புரியணும், இது நம்மளுடைய வாழ்வியல் புரியணுங்கிறதுக்காக விளக்குறாரு. அப்படி தான் அடுத்து வரப்போகிற தண்ணீர் மாநாடு அதில் விளக்குவார். தண்ணீர் எதுக்கு, அதே மாதிரி கடலும் தண்ணி சார்ந்தது தான். ஆனால் கடலோட தேவை பயன்கள் அதெல்லாம் வேற, அதை நம்ம எப்படி காக்கணும், அதில் இருக்கிற சிக்கல்கள் வேற, தண்ணின்னு நம்ம பேசுறதுல இருக்கிற சிக்கல்கள் வேற. அப்போ அது ரெண்டையுமே தனித்தனியாக நடத்தி விளக்குறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் அறிவு வேணும். அதனால் புரியாதவங்க இப்போவே அதை எள்ளி நகையாடுறது. புரிய வைக்கிற தன்மை அண்ணன் சீமானோட பேச்சு கொண்டு, அதுதான் எதிரிகளுக்கு அவர் மேலே இருக்கிற பயமே, அச்சமே. அப்போ அந்த அச்சத்தில் தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏதாவது சிறுமைப்படுத்து, இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு கிளப்பி விடுறது. தொடர்ச்சியாக திமுக இதை செஞ்சு நம்ம பார்த்துருக்கோம். அண்மை காலத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட தாவேக்காவும் காசை கொடுத்து இதே வேலையை செய்ய வைக்கிறது. இப்போவும் நம்ம கேள்விப்படுறோம், நிறைய இந்த இன்ஃப்ளூயன்சர், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு ஒரு புதிய ஒரு இனம் தோன்றி இருக்கு இல்லையா இங்கே, அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. எது, 41 பேர் செத்ததுக்கு நேராக போய் உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்துறதும் ஆறுதல் சொல்கிறதுக்கும் நேராக போகிறதுக்கு வக்கில்லாத இந்த கும்பல் இன்றைக்கும் உட்காந்து இணையத்தில் இன்ஃப்ளூயன்சராக நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறவங்கள காசு கொடுத்து வாங்குகிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் செஞ்சு இவங்க இந்த ஒரு பரப்புரையை மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திமுக வழியில் பயணிக்க தொடங்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது இன்னும் அந்த அளவு எட்டலை, அது நம்ம பார்ப்போம், பிறகு அந்த செய்திகளை பேசுவோம். இதை மாதிரி இது ஒரு பக்கம் சுற்றுச்சூழல், நம் வாழ்வியல் சார்ந்த சிக்கல்களை பற்றி பேசுகிறாருன்னா, இன்னொரு பக்கம் வரலாறு சார்ந்த பல முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த செஞ்சிக்கோட்டையில் அந்த கோட்டையை மராட்டிய கோட்டை அப்படின்னு சொல்லி அறிவிக்கும் போது, அது ஒன்றிய அரசு அறிவிக்கும் போது அதை எடுத்துகிட்டு போய் UN வரைக்கும் கொண்டு போய் அதை செய்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்தது இங்கே இருக்கிற அரசு. அப்போ அதை எப்படி நீங்கள் மராட்டிய கோட்டைன்னு சொல்லுவீங்கன்னா, நான் சீமான் போய் அங்கே நின்று கேட்டார். உடனே அதை பார்த்தீங்களா, அது கோனேரி கோன் கோட்டை, இது கோணார்களுக்காக தான், இவர் தொடர்ச்சியாக கோணார்களுக்காக செய்கிறார் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. கோனேரி கோன் கோட்டைன்னு சொன்னால் அது தமிழர்களுக்கு பெருமைன்னு தான் அங்கேயும் பேசினார். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி இது கோணார்களுக்கான கோட்டை நீங்கள் பேசினாருன்னு வச்சுக்கோங்க. அவர் பேசலை, அப்படி தான் பேசுகிறாரு கோணார்கள் வாக்குக்காகனா. அந்த இடத்துல உண்மையிலே யார் அதிகமாக இருக்காங்க? கோணார்களாக இருக்கிறாங்க. செஞ்சி பகுதியில் உண்மையில் யார் அதிகமாக இருக்கிறார்கள்? வன்னியர்களும் பறையர்களும் தான் மிக அதிகமாக அங்கே வாழ்கிறாங்க. அப்போ இந்த முன்னெடுப்பை செய்யும் போது கூட அது காடவர் கோட்டை, இது வன்னியர்களோட கோட்டைன்னு அங்கே அதுக்கும் அண்ணன் சீமானிடம் முறையிட்டு பிரச்சனை பண்ணவங்களாம் இருக்காங்க. அப்போது வாக்குக்காக தான் செஞ்சுருந்தாருன்னா, அவர் கோனேரி கோன் கோட்டைன்னு சொல்லாமல் தவிர்த்துட்டு போயிருந்தா கூட இந்த காடவன் கோட்டைன்னு பேசி அதுக்காக பிரச்சனை பண்ணுறவங்களாம் சரி இதையும் பேசலன்னு ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. கோனேரி கோன் கோட்டை தான் பேசும்போது அவங்களுக்கும் ஒரு எதிர்ப்புணர்வு வருது. இப்போ இதெல்லாம் வாக்குக்காக தான் செய்கிறாங்கன்னு இல்லை, தமிழர்களுடைய உரிமைக்காக செய்யப்படுற செயல்பாடுகள். இந்த மாதிரி இது வெறும் கோட்டைக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட செயல்பாடுகள். அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெருந்தலைவர் காமராஜரோட நினைவு நாள் அன்னைக்கு அவருக்கு ஒரு கூட்டம் போட்டு அவரை பற்றி நினைவு கூர்ந்தோம். அதே மாதிரி ஆணைமுத்து ஐயாவுக்கும் கலியபெருமாள் ஐயாவுக்கும் நூற்றாண்டு விழாக்களை எடுக்கப்பட்டது. அங்கேயே இளைய பெருமாள் ஐயாவுக்கும் நினைவு கூறப்பட்டது. இது மாதிரி தொடர்ச்சி அதுக்கு முன்னாடி பொன்னேரியில் நடந்த கூட்டத்தில் அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், மாசி MC ராசா
அவங்க 3 பேருக்கும் நினைவு நாள் கூட்டங்கள் நடத்தப்பட்டது. இப்போ ஒரு 3 நாள் முன்னாடி தீரன் சின்னமலைக்கான கூட்டம் சேலத்தில் நடத்தப்பட்டுச்சு. இப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம் இன முன்னோர்கள் அவங்களோட சிறப்பான செயல்கள், நம்ம இனத்துக்காக அவங்க செய்த ஈகங்கள், அவங்க செய்த பணிகள், இதை பற்றிலாம் நினைவு கூறுறதுக்கும் தொடர்ச்சியாக கூட்டங்கள் நடத்திட்டு தான் இருக்கோம். நீங்கள் கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே கூட பெரிய பெரிய சுவரொட்டிகள் ஒட்டி அவங்களோட நினைவு நாளில் நினைவு கூர்ந்ததை எத்தனையோ பேர் பாராட்டி பேசினது இவங்களாம் மறந்தே போயிட்டோமேப்பா, நாம் தமிழர் கட்சி இப்படி போஸ்டர் ஒட்டி ஒட்டி தான்ப்பா எங்களுக்கு நினைவுக்கே வந்துச்சு அப்படின்னு மூத்தவர்கள் நிறைய பேர் பேசினதை கூட நம்ம கேட்டிருப்போம். அப்போ இந்த மாற்றத்தை விதைக்கிறத விட தமிழின மீட்சிக்கு வேற என்ன பெருசாக செஞ்சிட முடியும்? அப்போ அதை தான், அந்த மாற்றத்தை நோக்கி போகிறது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் என்ன மாதிரி அரசியல்? ஏன்னா அவங்க பார்த்தது குவார்ட்டர் கோழி பிரியாணி கொடுக்குற திமுக அதிமுக அரசியல், அல்லது இன்னைக்கு இந்த ரசிக மனப்பான்மையில் வந்திருக்கிற ஒரு அரசியல். அப்போ இந்த மாதிரி அரசியலே பார்த்து பழகினவங்களுக்கு இது ஒரு புதிய விதமான அரசியலாக இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு குழப்பம். இந்த குழப்பம் இப்போ தான் வந்துச்சானா 15 ஆண்டுகளாகவே அண்ணன் சீமான் இப்படி தான் புதிய புதிய முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இன்னும் கூட புதுசாக இந்த வாட்டி நிறைய செய்யறதுனால ஒன்றே அதை ஏற்றுக்க முடியல, வயிற்றுச்சலாக இருக்குது, இல்லை இன்னொன்று அது புரிய மாட்டேங்குது, குழப்பமாக இருக்குது. அப்போ இதை வச்சுக்கிட்டு தான் இங்கே விளையாடுறதுக்கு பார்க்குறாங்க, நமக்கு எதிராக அதை திருப்பி விடுறதுக்கு பார்க்குறாங்க. இன்னும் ஒரு படி மேலே கூட போய் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பேரணியும் பொதுக்கூட்டமும் இங்கே திருப்போரூரில் அண்ணன் சீமான் நடத்தினார். அந்த கூட்டத்திலேயே பஞ்சமி நில மீட்பு மட்டும் இல்லாமல் சாதிவாரி மக்கட்தொகை கணக்கெடுப்புக்கும் சேர்த்து அந்த கூட்டத்தை நடத்தினாங்க. இத்தனைக்கும் அதில் தமிழ்நாடு முழுக்க சாதி கட்டமைப்புகளை வச்சிருக்கிற எல்லா சாதிக்காரங்களையும் கூட்டிகிட்டு வந்து அங்கே பஞ்சமி நில மீட்பை பற்றி பேச வச்சார் அண்ணன் சீமான். இவங்களாம் அவங்களுக்கு எதிரானவங்க, அவங்க இவங்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு பிரித்து வச்சுருந்த இடத்துல எல்லாரும் ஒன்றா வாங்க, மேடையில் போய் தாழ்த்தப்பட்டவங்களையும் தாழ்த்தப்பட்டவங்களாக இருக்கிற அவங்களோட உரிமையான பஞ்சமி நில மீட்பை பற்றி எல்லாரும் பேசுங்கன்னு பேச வச்சார்ல, அதுதான் வெற்றி. அவங்களாம் தேர்தல் அரசியலில் வெவ்வேறு பக்கங்களில் இருக்கலாம், ஆனால் அவங்க எல்லாரும் தமிழ் இனத்துக்கு இது முக்கியம் அப்படின்னு உணர்ந்து ஒரு இடத்துல வந்து அதை பேச வச்சாங்கல்ல, அதுதான் வெற்றி. இதெல்லாம் புரியணும்னா உண்மையிலே கொஞ்சம் அறிவு வேணும். அது புரியாதவங்க இப்படி கிளப்பி விடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், சாதி சார்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது சாதி சார்ந்த செயல்பாடே இல்லை, சாதியிலிருந்து வெளியில் கொண்டு வரது தான். இதே மாதிரி தான் இன்னொன்று, தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம்னு அவங்க ரொம்ப நாளாக கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது இப்போ இல்லை, 80களிலிருந்து இருக்குது அந்த கோரிக்கை. அதில் தான் பல்லருங்கிற பேரை வந்து அவங்க தேவேந்திர குல வேளாளர்னு மாற்றினது. அதுக்கு பிறகு அதுலேருந்து நாங்கள் பட்டியலேருந்து வெளியேறணும்னு சொன்னது. இதெல்லாம் நீண்ட காலமாக இருக்கிற கோரிக்கைகள். அது இன்னைக்கு வலுப்பெறுது. அதுக்கு அண்ணன் சீமானும் முன்னாடி நின்று குரல் கொடுக்குறாங்க. அப்படி அதுக்கு ஒரு கூட்டத்தை நடத்துனாங்க. இது நடத்தினோடனே பார்த்தீங்களா, தேவேந்திரர் வாக்குக்காக அவர் குறி வைக்கிறார் அப்படின்னு. அதான் கல் மாநாடு நடத்தினா அது நாடார் வாக்குக்காக, ஆடு மாநாடு நடத்தினா அது வந்து கோணார்களோட வாக்குக்காக. இப்படி தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்துக்கு போய் குரல் கொடுத்துட்டா உடனே தேவேந்திர எல்லாரும் வாக்கு செலுத்திடுவாங்க. அப்போ நீங்கள் கூட்டம் போட வேண்டியது தானே, திமுக அதிமுக கூட்டம் போட வேண்டியது தானே, போட மாட்டாங்க. ஆனால் இப்படி பேசிக்கிட்டு மட்டும் இருப்பாங்க. சரி, அதே மாதிரி தொழில்கள் சார்ந்து இருக்கிற சிக்கலாக தான் இது எல்லாத்தையுமே நம்ம குறிப்பாக இந்த கல் இதெல்லாமே பார்க்குறோம். ஏன்னா கல் இறக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னா அதை எதிர்த்து போராடுறதுங்கிறது ஒரு உரிமை குரல் தானே. அப்படித்தான் இங்கே நெசவில் பல சிக்கல்கள் இருக்குது. பெரிய அளவுக்கு மூடிக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற நெசவு பண்ணைகள்லாம். அப்போ அதை எல்லாத்தையும் மூடிட்டா அப்போ நம்ம அப்புறம் என்ன செய்வோம்? நம்மளோட மரபு நெசவுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்குது, அது விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு அண்ணன் சீமான் ஒரு கூட்டத்தை போட்டாங்க. அதை பற்றியும் மிக விரிவாக பேசினாங்க. அருப்புக்கோட்டைன்னு நினைக்கிறேன் அந்த கூட்டம் போட்டு அதை பற்றி பெருசாக பேசும்போது அப்பவும் பார்த்தீங்கன்னா இதை சாதி முத்திரை குத்த வந்தாங்க. உண்மையிலேயே அதை பற்றின புரிதல் இல்லாதவங்க தான் இப்படி பேசுவாங்க. தெற்குலேயும் நெசவு இருக்குது, வடக்குலேயும் நெசவு இருக்குது, கொங்கு பகுதியில் மேற்குலேயும் நெசவு இருக்குது. அப்போ இங்கே 3 இடத்துலையும் ஒரே சாதி இல்லை ஒரே சமூகம் தான் செய்கிறாங்களா? இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பல பிறமொழியாளர்களும் இதில் ஈடுபட்டிருக்காங்க. சௌராஷ்டிராக்காரங்க, தெலுங்குக்காரங்க நிறைய பேர் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த உரிமையை கேட்குறோம். குறிப்பாக இந்த மாடு மேய்ச்சல் நில உரிமையை கேட்டு ஒரு போராட்டம் நடத்தினார்ல, அதோட தொடக்கமே வந்து ஒரு பிறமொழியாளர் தான். அவரை வந்து தள்ளி விட்டு அங்கே வனத்துறையினர் செய்த அட்டூழியத்தை பார்த்துட்டு தான் போய் அவரையே கூட்டிகிட்டு போய் அண்ணன் சீமான் உரிமை போராட்டத்தை நடத்தினார். அப்போ ஒரு பிறமொழியாளரை கூப்பிட்டு போய் நடத்திட்டாரு. அப்போ அது எப்படி தமிழ் தேசியத்துக்கு எதிரானதா?
இது நம்ம மண், நம்ம உரிமை எல்லாருக்கும் இருக்கணும். அதில் ஒன்று, அவர் முன்னாடி நின்று அவருக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கு, அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், அது செய்தியாக இருக்கு. அப்போ அவரையே கூட்டிகிட்டு போய் அது செய்யறதுங்கிறது தான் உரிமை மீட்போட ஒரு உச்சம். அதை தான் செய்தார். இதை பற்றின புரிதலும் வேணும். இல்லை, நிறைய பேருக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் கூட அவங்க பொறுத்துக்குவாங்க. இதையும் தாண்டி ஒரு வேலையை தொடர்ச்சியாக இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்னன்னா, அண்ணன் தடார் ஐயம் தலைமையில் சென்னையில் இஸ்லாமியர்களுடைய கேள்விகளுக்கு அண்ணன் சீமான் பதிலளிக்கிறார்னு ஒரு கூட்டம் நடந்துச்சு. புதுசாக இருக்கே, எங்களுக்குமே புதுசாக தான் இருந்துச்சு. இப்படி ஒரு புதுசாக ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க. நம்ம ரொம்ப அதை ஆவலோடு அதை எதிர்பார்த்து பார்க்கும்போது அவ்வளவு சிறப்பாக, அவ்வளோ ஒழுங்கமைப்போட மிகச்சிறந்த ஒரு கூட்டமாக அதை நடத்தியிருந்தாங்க. நல்ல ஆழமான கேள்விகள். இதுவரை நாம் தமிழர் கட்சி மேலே, அண்ணன் சீமான் மேலே முன்வைக்கப்பட்ட இஸ்லாமியர் எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி கருத்துகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கேள்விகளாக கேட்டு அது எல்லாத்துக்கும் அண்ணன் சீமான் பதில் சொன்னார். அங்கே மட்டும்தான் சொன்னாரானா? இல்லை, அதுக்கு பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் போயிட்டு இதே மாதிரி ஒரு கூட்டத்தை இஸ்லாமியர்கள் கூட நடத்தினார். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள்கிட்டையும் அவங்க இதை விடவும் அதிகமாக, எனக்கு தெரிஞ்சு 3 கூட்டம்னு நினைக்கிறேன். முதல்ல திருச்சியில் ஒரு கூட்டம் நடந்துச்சு, அதுக்கு பிறகு தூத்துக்குடியில் ஒன்று, அப்புறம் சென்னையில் ஒன்றுன்னு 3 கூட்டம் நடந்திருக்கு. இப்படி தொடர்ச்சியாக அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி பிஜேபியின் பி டீம்னு திமுக வைத்த அந்த பரப்புரை இருக்குல்ல, அந்த பரப்புரையை வைக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தின கருத்துக்கள் இருக்குல்ல, அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் தொகுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு முறையும் அவங்க கேள்விகளை கேட்குறாங்க. அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் அப்படியே அங்கே நேராக நின்று அவங்க கேள்விகளை எதிர்கொண்டு பதிலையும் சொல்கிறார். சில இடங்களில் சிலருக்கு கேள்வியை சரியாக கேட்க தெரியாமல் ஒரு மாதிரி கேட்குறாங்க. அதை வச்சுக்கிட்டு இந்த திமுககாரங்க விளையாடுற இதெல்லாம் பார்க்க முடியுது. அதெல்லாம் பெருசாக எடுபடலை. ஆனால் இவ்வளவு கேள்வி கேட்குறாங்க, எதிர்க்கிற மனப்பான்மை உள்ள நிறைய பேர் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்கிற அந்த துணிச்சல் இருக்குல்ல, அதுதான் சீமான் அப்படின்னு பல பேர் போற்றுற நிலை உருவாயிருக்கு. இது ஒரு அதிர்வை அந்த இஸ்லாமியர்கள் மத்தியிலையும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் ஏற்படுத்தியிருக்கு கட்டாயம். இதனாலையும் இந்த திமுக கூடாரம் அஞ்சுது. இதனால் ஏதாவது ஒரு பரப்புரையை அவிழ்த்து விடணுன்றதுக்காக தான் தொடர்ச்சியாக அந்த சீமானை வந்து இந்த மாதிரி கட்டமைச்சு ஒரு இழிவுபடுத்துகிற நிலையில் செயல்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செய்யறதுக்கு தெரியாது. நீங்களே நினச்சி பாருங்கள், திமுக கடந்த 2 ஆண்டில் இல்லை 1 ஆண்டில் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு எடுங்க. அண்மையில் இந்த முப்பெரும் விழா நடத்தினாங்க. அதுக்கும் என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் பார்த்தோம். கரூரில் நடத்துனாங்க. செந்தில் பாலாஜி அவ்வளோ பெரிய பொருட்செலவு எல்லாம் செஞ்சும் அங்கே வந்து கூட்டம் வரல. ஆனால் இத்தனை இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு வச்சு காசை கொடுத்து 1 லட்சம் சேர் போட்டு 1.5 லட்சம் பேர் வெளியே நின்னாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளவு தான் திமுக. இதை வந்து மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவதூறு பரப்புறதையே ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இதுக்காக வாடகை வாய்கள் நிறைய பேரை வச்சுக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதிமுக 1 ஆண்டுக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன், அந்த மதுரையில் மாநாடு போட்டாங்க. மாநில மாநாடு அப்படின்னு போட்டாங்க. உண்மையிலேயே இந்த மாநில மாநாடும் இவங்க நடத்தின முப்பெரும் விழாவும் எந்த வகையில் வாக்கு அரசியலுக்காக, மக்களுக்காக நடத்தப்பட்ட கூட்டம் சொல்லுங்கள்? இப்போ மலைகளின் மாநாடு, மரங்களின் மாநாடுனா அதில் ஒரு பேசு பொருள் இருக்குது. அதை பற்றி பேசுகிறாங்க, ஆழமாக பேசுகிறாங்க. அது மக்களுக்கு தேவை. பார்க்குற மக்களுக்கு புரிகிற மொழியில் ரொம்ப எளிமையாக நினச்சிமான்னு அதை வகுப்பு மாதிரி எடுப்பார். அப்போ அதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். அதில் உண்மையிலே மக்களுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, கற்றுக்கிறதுக்கும் சரி எடுத்துக்கிறதுக்கும் அவங்க வாழ்வியலுக்கும் இருக்குது. ஆனால் இந்த முப்பெரும் விழாவிலையும் இவங்க நடத்துகிற அந்த மாநில மாநாட்டிலையும் என்ன இருக்குது? அதை தாண்டி என்ன நடத்திக்கிட்டு இருக்காங்க? இந்த ரோடு ஷோ நடத்துனாங்க, நாசம் பண்ணாங்க. இப்போ 41 பேர் செத்தும் போயாச்சு. விஜய் என்ன பண்ணார்? 2 மாநாடு போட்டார், அப்புறம் இந்த மாதிரி ரோட் ஷோ நடத்தினார். ஏதாவது ஆழமான ஒரு பொருள் இருக்கா? ஒரு கருப்பொருள் இருக்கா அந்த கூட்டங்களுக்கு? அவங்க நடத்துகிற கூட்டங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க? அதனால் மக்கள் என்ன பலனடைய போகிறாங்க? அதை பார்க்குறவங்களுக்கோ இல்லை கேட்குறவங்களுக்கோ என்ன புரியும்? டேக் அவேஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா இந்த கூட்டங்களில்? தீர்மானம்ன்றது, ஒரு மாநாடு போட்டால் தீர்மானம் போடுறதுங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு நடைமுறை தான். அது கூட விஜய் கூட்டத்தில், விஜயோட மாநாட்டில், மதுரை மாநாட்டில் மறந்துட்டு கடைசியில் நேரம் இல்லை பிறகு வெளியிடப்படும்னு வெளியிடுறாங்க. இந்த லட்சணத்தில் கூட்டம் நடத்துகிற கட்சிகள் வச்சுக்கிட்டு ஆழமான கருப்பொருளோட அண்ணன் சீமான் மட்டும் இல்லை, அங்கே ஒரு 20 பேர் மேடை ஏறி பேசுவாங்க. இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு என்னடா இது, இப்படி ஒரு மரத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க, அப்படி ஒரு மலைப்பாக இருக்குது. அந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துகிறவங்கள பார்த்து முழுக்க பொறாமையில் இந்த மாதிரி பேசிட்டு தெரியறது தான் இந்த திமுக, அதிமுக, இப்போ புதுசாக சேர்ந்திருக்கிற தாவேகா கூடாரமும்.
அவங்களை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாதனால பேசுகிறாங்க. சரி, இவர் வந்து மக்கள் உரிமைக்காக போராடலைன்னா நீங்கள் போராட்டம்னு பட்டியலிடுங்க. பரந்தூர் போராட்டத்துக்கு தொடர்ச்சியாக குரல் கொடுக்குறாரு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட காஞ்சிபுரத்தில் கூட்டம் போட்டு பேசினார். அதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் சிக்கல் இருந்துச்சு, அதுக்கு அண்ணன் சீமான் தான் முன்னாடி நின்னார். எந்த போராட்டம் இங்கே நடந்து டிஎன்பிஎஸ்சி அதுக்கு பெரம்பலூரில் கூட்டத்தை போட்டு அதில் இருக்கிற சிக்கல்களை பற்றி பேசினார். எந்த தலைவர் இது வரைக்கும் இந்த மாதிரி தனியாக அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை போட்டு பேசினாங்க சொல்லுங்கள்? அப்போ இந்த மாதிரி யாருமே தொடாத எல்லா போராட்டங்கள்லையும் அண்ணன் சீமானோட குரல் இருந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி கலந்துருக்கு. அதை தாண்டி இத்தனை முன்னெடுப்புகள் செய்கிறாங்க. ஏன்? அவங்கக்கிட்ட அந்த திறன் இருக்குது, செய்கிறாங்க. திறனற்ற கட்சிகள் என்ன செய்கிறாங்க? வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு இவனை எப்படி திட்டலாம், அவனை எப்படி அசிங்கப்படுத்தலாம், இவனை எப்படி இழிவுபடுத்தலாம்னு அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கிட்டு இழிவுபடுத்துகிற வேலையை காசை கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே காசே இல்லை, இருக்கிற காசையோ இல்லை பிச்சை எடுத்து திரள் நிதியாக வாங்கின காசையோ எடுத்து போட்டு கூட்டங்களை நடத்தி, அதுவும் மக்கள் பயன்பெற கூட்டங்களாக நடத்துகிறாங்க. பார்க்குறவங்களுக்கு புரியும் தானே? அது புரிஞ்சதுனால தானே 4.5 லட்சம் வாக்காக இருந்தது இன்றைக்கி 38 லட்சம் வாக்காக மாறி இருக்கு. அப்போ இவ்வளவு வளர்ந்தவங்களுக்கு அடுத்த கட்டம் வளர முடியாதா? நாம் தமிழர் கட்சிக்கு தான் இப்போவும் சொல்கிறேன், அழுத்தமாக சொல்கிறேன், ஆழமாக சொல்கிறேன், வளர்ச்சி கட்டாயம் இருக்குது. போன முறை வாங்கினதை விட இந்த முறை அதிகமாக வாங்க முடியாதுன்னு இப்பயும் கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் 2016க்கு பிறகும் கட்டமைச்சாங்க, 19க்கு பிறகும் கட்டமைச்சாங்க, 21க்கு பிறகும் கட்டமைச்சாங்க. ஒவ்வொரு முறையும் மேலே ஏறி தான் வந்திருக்கோம். இப்பயும் கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள். 26லும் 24ல் வாங்கியதை விட கட்டாயம் அதிகமாக வாக்குகளை வாங்கி நாம் தமிழர் கட்சி முன்னேறும். இதில் எந்த ஐயமோ சந்தேகமோ இல்லவே இல்லை. ஏன்னா முழுக்க அண்ணன் சீமான் மீண்டும் மீண்டும் சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, அடுத்த தலைமுறையின் வாழ்க்கைக்கானவர்கள்னு. அந்த வாழ்க்கை பாடத்தை தான் மேடை தோறும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மக்கள்கிட்ட நிறைய போய் சேர்ந்துருக்கு. அதை ஏற்றுக்க முடியாமல் ஒரு எரிச்சல்லையும் ஒரு அச்சத்திலையும் தான் இந்த எதிர்கட்சிகள் இப்படி பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை தெளிவுபடுத்தணுன்ற நோக்கில் தான் இந்த காணொலியை செய்தேன். பிடிச்சிருந்ததுன்னா விருப்பம் தெரிவிங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.